நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க குமார். கண்டிப்பா உனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். பட் எம்எல்ஏ வாரதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். எம்எல்ஏக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 173 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு நபர் ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ரெண்டாவது அவர் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுற நபர்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கணும். மூணாவது அவருக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். நாலாவது பாராளுமன்றம் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி நம்ம பாராளுமன்றம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்திலையும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுடைய பேர் அந்த மாநிலத்துடைய ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். ரெண்டாவது அவங்க எஸ்சி எஸ்டி கான்ஸ்டிடியூன்சியில் போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எஸ்சியாவோ எஸ்டியாவோ இருக்கணும். இதுதான் எம்எல்ஏக்கான குவாலிஃபிகேஷன். இந்த விஷயத்தை முதல் முறையாக ஓட்டு போட போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.